இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ரைட் டெரிவேட்டிவ்னா என்ன பண்ணலாம், லெஃப்ட் டெரிவேட்டிவ்னா என்ன பண்ணலாம். அப்போ இதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி நம்ம லைன் ட்ராப் பண்ணிட்டு போடலாங்கிற ஒரு ஐடியா நான் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன் கண்டினியூட்டியில். அதே ஐடியா தான் சரியாமா. அப்போ என்னாச்சு, பாயிண்ட் மெயின் பாயிண்ட் என்ன, 2 தானே. அப்போ 2 இது 2ஓட லெஃப்ட் டெரிவேட்டிவ், இது 2ஓட ரைட் டெரிவேட்டிவோட கான்செப்ட். அப்போ அதோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துக்கிறான், 2ஓட லெஃப்ட் டெரிவேட்டிவ்னா 1 + x, 2ஓட ரைட் டெரிவேட்டிவ்னா 5 - x. கரெக்டாமா விசால்? சார் ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன். எழுதிக்கிறேன். at x equal to மிஸ் பண்ணிக்கிறேன். at x equal to என்ன, at x equal to 2. கொஸ்டின் அது இன்கம்ப்ளீட் ஆகுது. at x equal to 2 வச்சுக்கோங்க. ஏன்னா 2 தான் இங்கே ப்ளஸ் தானே. at x equal to 2. இப்போ நம்பர் லைன் வரைஞ்சு தான் போட முடியுமா சார்? நம்பர் லைன் வரைஞ்சு தான் போட முடியுமா? இல்லையே, நீ ஜென்ரலா கூட போட்டுக்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மறக்காம நீ எழுதுறதுக்காக சொல்றேன். இது போட்டும் போடலாம், போடாமையும் போடலாம், உன்னோட இஷ்டம் தான். ஓகே. இது போடணும் கண்டிஷன் கிடையாது. பட் கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா ஓகே, எனக்கு இது போட தேவையில்லை. சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் என்னது, ரைட் டெரிவேட்டிவ் எந்த பாயிண்ட், 2ங்கிற பாயிண்ட்ல. அப்போ இங்கே ஏ ஈக்குவல் என்ன தெரிஞ்சிச்சு, 2 தெரிஞ்சிச்சு. ஏவோட வேல்யூ என்ன, 2. ஏவோட வேல்யூ என்ன, 2. அப்போ அப்ளை பண்ணுங்க. that is equal to limit h tends to 0 f of 2 plus h minus f of 2 divided by h. இப்போ மீனிங் என்ன, ரைட் டெரிவேட்டிவ்னா கிரேட்டர் தேன் 2 இருக்கணும். நீ லைனே போட தேவையில்ல, கிரேட்டர் தேன் 2 இருக்கணும். நான் அதனால லைன் போட்டு காட்ட மாற்றி எழுதிட்டு என்ன பண்ணுறாங்க, லைன் போட்டு காட்டினேன். உனக்கு வேணும்னா கிரேட்டர் தேன் 2, அப்போ அது ரைட் டெரிவேட்டிவ், அப்படின்னு இந்த வேல்யூ எடுக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கேன். சரிங்களா? அப்போ என்ன லிமிட் h tends to 0. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா போடுறதே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் தான் போடுவேன். போட்டுக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெஃப்ட்னா லெஃப்ட் போட்டுக்கோ. நம்ம எப்பயுமே ஜென்ரலா என்ன போடுறோம், ஒரே எப்பவுமே LHS ஈக்குவல் டு RHS தான் ப்ரூவ் பண்ணுவோம். அதே பழக்கத்திலேயே நான் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் போட்டு அப்புறம் ரைட் ஹேண்ட் போட்டுருக்கேன். ஓகே, ஒன்னோட இஸ்யூ ஓகே, நோ இஸ்யூ. ஏன்னா நான் எடுக்க முடியுமே நெகட்டிவ் போட்டால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால நான் பாசிட்டிவ் வச்சுட்டு போடுறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன ஃபார்முலா, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபார்முலா வருது கரெக்டுங்களா. அப்போ நெகட்டிவ் வரும்போது மிஸ்டேக் ஆயிருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்படி கரெக்டாக போட்டுட்டா, சப்போஸ் ஒரு பாட்டு மிஸ்டேக் ஒரு பாட்டு கரெக்டாக போட்டால் கூட ஒரு பாதி மார்க் கிடைக்கும்ல. நம்ம ஸ்டார்டிங்கே தப்பாக போட்டால் மார்க் கொடுக்க யோசிப்பாங்க. ஓகே 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 புரிஞ்சு. அதனால வந்து நம்ம பாசிட்டிவ் வச்சுட்டு போகலாம்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். உனக்கு அதுதான் வேணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டாக போட்டுருவோம், காம்பிடென்ட் தான் கரெக்டாக போட்டுரு. நெகட்டிவ்க்கு இது மிஸ்டேக் தான் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து இது போகிறோம். ஓகேம்மா, கம்ப்ளீட் பண்ணிடலாமா? சொல்கிறாங்க. இப்போ என்னாச்சு, 5 மைனஸ் ஆர் எக்ஸோட வேல்யூ என்ன, 2 + h மைனஸ் f of 2. f of 2 என்னது, 5 - 2. கரெக்டாமா? ஏதாவது டவுட் இருக்குதா? எழுதுறது டவுட்னு சொல்லுப்பா, நம்ம பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். இப்போ இது எழுதுறது சார் f of 2 + h னா x க்கு இடத்துல 2 + h போடணும். x இருக்க இடத்துல, ஆமா. ஓகே ஓகே புரிஞ்சு. அப்போ லிமிட் h tends to 0 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். -2 minus h minus 5 - 2 வந்து 3 divided by h. கரெக்டாமா? அப்போ 5 - 2 ஓட வேல்யூ 3. அப்போ x tends to h minus h by h வரும். அப்போ -1 வருது. கரெக்டுங்களா? எனக்கு டவுட் இருக்குதா? f dash of 2 ஓட வேல்யூ -. இப்போ h tends to 2ல இப்போ லெஃப்ட் டெரிவேட்டிவ் போடலாமா? f சார் h tends to 2 தான் சார் வரும். என்னமா வேணும்? h tends to 2 தான் வரும். h tends to எப்பவுமே 0 தான். எது அதுக்கு தான் இங்கே 2 உள்ள கொண்டு வந்துட்டார். சரிங்களா? இந்த 2 எதுக்கு உள்ள கொண்டு வந்து, h வந்து எப்பயுமே 0ன்னு வச்சுக்கிறதா 2 கொண்டு வராம எந்த ஃபார்முலா எடுத்தாலும் x தான் சேஞ்ச் ஆகும் தவிர ஹச்சுங்கிறது எப்பயுமே எந்த பிளேஸ்லுமே 0 தான் வச்சுட்டு போகிறோம். சரிங்களா? அதுதான் நம்ம வந்து இங்கே டேரெக்டாக 2 அப்ளை பண்ணிட்டோம். அதுதான் என்ன பண்ணிட்டோம், இங்கே டேரெக்டாக 2ன்னு அப்ளை பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே. சரி, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா லிமிட் h tends to 0 f of a minus h minus f of a
டிவைடட் பை மைனஸ் ஹெச். அப்போ சொல்கிறாங்க என்ன நடக்குது, லிமிட் h டென்ஸ் டு 0. இங்கே லெஃப்ட் டெரிவேட்டிவ், அப்போ லெஃப்ட் ஹேண்டில் என்ன வேலைக்குது, 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது கரெக்டுங்களா, 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள், 1 ப்ளஸ் எக்ஸ்னா இங்கே ஏன்னு போட்டுருந்தா சாரி ஏக்கு பதில் 2ன்னு போட்டுருங்க, 2 2. அப்போ என்னாச்சு 1 ப்ளஸ் எக்ஸ் அப்படி என்னது 1 ப்ளஸ் 2 மைனஸ் ஹெச் மைனஸ் 1 ப்ளஸ் 2 divided by minus h. ஓகேவாமா? ஓகே. சிம்பிளிஃபை பண்ணுறாங்க, that is equal to limit h 4 minus h by minus h. இப்போ நானும் பாருங்க 3 மைனஸ் h மைனஸ் 3 இங்கே 4 வருது, 1 ப்ளஸ் 2 3 தானே, 1 plus 2 ப்ளஸ் h தானே, 2 ப்ளஸ் h தானே. ஸோ நான் ப்ராக்கெட்டுக்கு வந்துட்டு தப்பாக போட்டேன், அப்போ வந்துட்டு இது மைனஸ் ஆயிரும், அப்போ எதுவும் போயிடும். இப்போ 1 தான் ஆன்சரா? ஆமாம், மைனஸ் ஹெச் டிவைடட் பை மைனஸ் ஹெச்னு வருது. கட் ஆகிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1 தான் வருது. யாரோடது, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். பட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் மைனஸ் 1 வந்துருச்சு. அப்போ பை த டிஃபரன்சிபிலிட்டி டெபினேஷன், அது தியரிட்டிக்கல் எழுதிக்க, அப்போ தான் மார்க் கொடுப்பாங்கிற. அதனால் பை த டிஃபரன்சிபிள் டெபினேஷன், டிஃபரன்சிபிலிட்டி டெபினேஷன். ஓகே, பை த டிஃபரன்சிபிலிட்டி ரூல் என்ன, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எதை வேணால் ஃபர்ஸ்ட் இப்போ எழுதிக்கலாம். டவுட், நான் சொல்கிறேன், இந்த பை டிஃபரன்ஷியலிட்டின்னு எழுதணுமா கண்டிப்பா? ஆமாடா கண்ணு, அது மார்க் உனக்கு ரெடியூஸ் ஆகுதுல்ல. பை த டிஃபரன்ஸ் நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, since r f dash of 2 is not equal to l f dash of 2. அது எப்படி டைரக்டாக வருதுன்னு கொஸ்டின் கேட்டாலும் நீ எழுதலாம், டைரக்டாக கூட எழுதலாம். உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, அப்போ அந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, பை த டிஃபரன்சிபிலிட்டி டெபினேஷன் அப்படின்னு கூட எழுதுதாங்கிற. டைரக்டாக இதுக்கு அந்த ஃபார்முலா எழுதி கொஸ்டின் வந்துச்சுன்னா இல்லை, நம்ம இப்போ இப்படி எழுத முடியாதுல்ல, r f dash of 2